அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதில் ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதற்கான கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. ஃபீஸ் எக்ஸம்ஷனில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லேயும் இப்போ நியூவாக அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷன்லேயும் சேர்த்து ஒரு 3 டேட்டாவை நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அவைல் ஆயிரும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீஸ் எக்ஸம்ஷன் நம்ம அவைல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக 2019 இல்லைனா 2024 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஒருவேளை 2019 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் அந்த காலமில் நம்ம எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் 2019 நம்ம அப்ளை பண்ணப்போ நமக்கு கிடைச்ச அப்ளிகேஷன் நம்பரை அதில் என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை 2019 நம்ம அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த காலமில் சிம்ப்ளி நோ மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். அடுத்தது 2024 நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த காலமை கிளிக் பண்ணி எஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். அதற்கப்புறமா அதுக்கு கீழே புதுசாக இன்னொரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா 2024 அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நம்ம கொடுப்போம். ஸோ இதுதான் ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்ததுக்கப்புறமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் அவைல் ஆயிரும். ஒருவேளை இந்த ஸ்டெப்பை சிமிலராக ஃபாலோ பண்ணதுக்கப்புறமும் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அவைல் ஆகலை அப்படின்னா, ஒரு 3 டேட்டா உங்களோட அப்ளிகேஷனில் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த 3 டேட்டாஸும் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ரீவியஸாக அப்ளை பண்ணியிருந்த அப்ளிகேஷனுக்கும் இப்போது நம்ம அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகேஷன்லேயும் இந்த 3 டேட்டாஸுமே ஒன்று போல் இருந்தால் தான் ஃபீஸ் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஸோ ஒருவேளை நம்மளுடைய நேமில் பார்க்கும்போதில் ஏதாவது ஸ்பேஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ, அப்படி இல்லைனா இனிஷியல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ, அப்படி இல்லைனா மைனராக ஸ்பெல்லிங் நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா, நேம் மிஸ்மேட்ச் ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த விஷயம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் நம்மளுக்கு அவைல் ஆகாது. ஸோ நேம் நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியே சிமிலராக தான் இப்போ நம்ம புதுசாக அப்ளை பண்ண போகிறதுக்கும் கொடுத்தாகணும். டேட் ஆஃப் பர்த் ஆப்வியஸ்லி நம்ம 2த்துக்குமே சிமிலராக தான் கொடுக்கணும். அதுபோல் ஐடி ப்ரூஃப்மே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன கொடுத்தீங்களோ அதே தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு அவைல் ஆகும். ஸோ நேம், டேட் ஆஃப் பர்த் 2மே சிமிலராக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வச்சு அவங்கள நம்ம ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை 3rd ஆப்ஷனாக வச்சுருக்குறாங்க. ஸோ அதனால் இதுவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக அப்ளை பண்ணதுக்கும் இப்போது அப்ளை பண்ணுறதுக்குமே சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இப்போவும் ஓட்டர் ஐடியை தான் கொடுக்கணும். ஸோ ப்ரீவியஸாக நான் ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போயும் ஆதார் கார்டு வச்சு தான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அவைல் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இயர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இயருக்கு கரெக்டாக எஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரீவியஸாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிடணும். ஒருவேளை அந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுக்க தெரியலனா மெயிலில் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸாக அப்ளை பண்ணதோட அப்ளிகேஷன் நம்பரை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக அப்ளை பண்ண அப்ளிகேஷன்லேயும் இப்போது அப்ளை பண்ணியிருக்க அப்ளிகேஷனுக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத 3 முக்கியமான டேட்டாஸில் செக் பண்ணணும். ஒன்று நேம், இன்னொன்று டேட் ஆஃப் பர்த், அடுத்தது
ஐடி ப்ரூஃப். ஸோ இந்த 3 காலமையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிட்டீங்க. ப்ரீவியஸாக அப்ளை பண்ணதுக்கும் இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அவைல் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆயிடுது. ஃபீஸ் எக்ஸம்ஷனும் வந்து அவைல் ஆயிடுது. ஸோ டிஆர்பி தரப்புலேருந்து க்ரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணும்போதும் அவங்களுமே இந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 காலமை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஃபீஸ் எக்ஸம்ஷன் இஷ்யூ உங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும். ஒருவேளை இதுக்கப்புறமும் உங்களுக்கு இஷ்யூ சால்வ் ஆகலை, அகெயின் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஷோ ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போவே நம்ம வந்து அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற லாஸ்ட் டேட்டை நெருங்கி போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப கூடுமான அளவுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறது தான் லாஸ்ட் மினிட் ரஷ்அப்க்கு போகாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக நம்மளோட வேலையை முடிக்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்கும். டேட்டா சிமிலராக இருந்தும் உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் ஆப்ஷனாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷனை வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து டைமை இனிமேலும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்குற டைம் லிமிட்குள்ளேயே நம்மளோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து லேட்டாக சப்மிட் பண்ணுற இஷ்யூஸோ இல்லை லேட்டாக பேமெண்ட் பண்ணுற இஷ்யூஸோ எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்மூத்தாக நம்மளோட வேலையை வந்து முடிச்சிடலாம். ஸோ அதனால தான் லாஸ்ட் ஆப்ஷனாக வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமினேஷனுக்கு எல்லோரும் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நம்மளோட சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் கம்பல்சரி பேப்பர் இருக்குது இல்லையா, அதற்கான வீடியோஸும் மற்றும் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்க்கான வீடியோஸும் வந்து கொடுத்துட்ருக்குறோம். வேணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். டிஆர்பி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் அப்டேட்டடாக இருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.